சார் நீங்கள் வந்துருங்க, இப்படி வந்துருங்க. இருங்க சார், இருங்க. கரெக்டாக தான் பாருங்க. கார்த்தி போகும்போது ஸ்பெல்லிங் கரெக்டாக தான் கண்ணமங்கலம் கண்ணமங்கலம் வணக்கம்மா, நான் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுறேன். அந்த கண்ணமங்கலம் ஹாஸ்பிட்டல் வந்துருக்கோம். நீங்க இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து லோடிங் ப்ராசஸ் இதயம் காப்போங்கிற அந்த ஸ்கீம்ல மாத்திரை எடுத்துருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கீங்கம்மா? சரி. இங்க வந்து இங்க மாத்திரை எடுத்தீங்களா? இங்க லோடிங் ப்ராசஸிங் வாங்கி போறீங்களா? அதான் இங்க இது வந்து ஆரம்ப சிகிச்சைக்கு இந்த லோடிங் ப்ராசஸிங்கிறது உடனடியாக உயிர் காப்பாற்றுறது. அதுக்கப்புறம் இப்போ அங்க போய் என்ன பண்ணிக்கணும்? இப்ப நல்லா இருக்கீங்களா? சரி சரி. என்ன ஏதோ ஆஞ்சியோ பண்ணாங்களா? ஏதோ இருக்காங்களா? எதுவும் பண்ணலாம். சரி 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 சரி.
ஆரம்ப கட்டத்தில் ஏற்படுற பாதிப்புக்கு உடனடியாக பாதுகாப்புங்கிற மாதிரி இந்த திட்டம். இது இங்கே இந்த கண்ணமங்கலத்தில் அந்த மாதிரி இருக்கு. இது யார் யார் எடுத்திருக்காங்க எழுதியிருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்காக வந்துடலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா? சரி சரிங்க. ஏஎஸ்வி ஏஎஸ்வி நீங்க சாப்பிடாமா? நீங்க சாப்பிடா ஏஎஸ்வி பண்ண ஃப்ரீசர் இருக்கு. குமாரி இருக்காங்களா? குமாரி ஒன்றும் இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி வந்து ஆகஸ்ட் மாதம் நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க இல்லையா? ஆமாப்பா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். எப்படி இருக்காங்க இப்போ? கொடுங்க. சரி, அவங்க கிட்ட கொடுங்க. அம்மா ஒரு நிமிஷம், அமைச்சர் சார் பேசுறாரு. ஹலோ, வணக்கம்மா. நான் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுறேம்மா. நீங்க இங்க ஆகஸ்ட் மாசம் கண்ணமங்கலம் ஆஸ்பத்திரிக்கு வந்து நெஞ்சு வலிக்காக மாத்திரை வாங்கினீங்களாம்மா? அந்த மாத்திரை எடுத்தீங்களா? இங்க ஒரு 14 மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அது சாப்பிட்டீங்களா? இப்ப நல்லா இருக்கீங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் வேற எந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கம்மா இங்க இருந்து? சரி. சரி, இப்ப நல்லா இருக்கீங்களா? ஆகஸ்ட் மாசம் வந்தீங்களா? இங்க அடுக்கம்பாறையில செக் பண்ணாங்களா? உங்களுக்கு நல்லா செக் பண்ணிட்டாங்களா? ஒண்ணு இல்லைன்ட்டாங்க. இந்த லோடிங் டோசஸ் போதுன்ட்டாங்களா? சரி 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 சரிங்கம்மா சரிங்கம்மா. அதான் அந்த இங்க நெஞ்சோலிக்கு மருந்து எடுத்துருக்கீங்க, இப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறதுக்காக. சரிம்மா சரிம்மா சரிம்மா. நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. ஏஎஸ்சி வாங்கினாங்களா? இதில் யூஸ் பண்ணிக்காங்களா? ஏஆர்பி ஏஎஸ்சி போர்டு வச்சுருக்கீங்களா? அதில் போர்டு இது இதயம் காப்போம் அந்த போர்டு வச்சுருக்கீங்களா? இங்கே நல்லா ஒரு பெருசாக வைக்கணும். பாம்பு கிடைக்கும், நாய் கிடைக்கும், இந்த மருந்து இருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா இதுக்கு முன்னாடி கிடையாதுல்ல, இந்த 2-3 வருஷமா தான் இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய போர்டு வைக்க சொல்லிருக்கேன். இப்போ பிஎம்ஓ யாருன்னு பார்த்துருவாங்க. அப்புறம் சொல்லுங்க, டிடிகளை சொல்லுங்க சார். இப்போ டிடி போடுங்க. யார் செய்யாது அந்த டிடி போடுங்க. எவ்வளோ நாளாச்சு அவர் டிடி அப்படிங்க? இல்லை, அவர் டிடி அவர் 2 வருஷம் ஆகும் சார். சதீஷ் செய்யாது இதுதான். என்ன வந்து ஹலோ, எவ்வளோ நாளா நீங்க செய்யாது? 3 இயர்ஸ் இங்கே தான் இருக்கீங்க. இல்லை, இப்போ டிடி மீட்டிங்லலாம் 2 வருஷமா சொல்லி இருக்கிறோமே, நம்ம இந்த லோடிங் டோசஸ் ஸ்கீம் வந்து எல்லா
ஹாஸ்பிட்டல்லையும் எல்லா பிஹெச்சிலையும் வெளியில் பப்ளிக்கு தெரிகிற மாதிரி போர்டு வைக்க சொல்லிக்கிறோம்ல, கோடிங் டோஸ் இதயம் காப்போம் திட்டத்தில் இங்கே மருந்து இருக்குங்கிற வைக்க சொல்லிட்டு போர்டே காணுங்க. நான் இப்போ கண்ணமங்கலத்தில் இருக்கிறேன். அதுவும் இல்லை, நாய்க்கடி பாம்பு கடிக்கு இங்கே மருந்து கிடைக்குங்கிற போர்டு வைக்க சொன்னேன், அதுவும் இல்லை. நீங்கள் இப்போ 3 வருஷமா இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏங்க எல்லா பிஎஸ்சிலையும் வைக்க சொல்லி மீட்டிங்கில் எத்தனை மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம் இல்லை. பாம்பு கடிக்க நாய் கடிக்க இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்போ இங்கே வச்சதுக்கு அப்புறம் அதை பயன்படுத்தணும்ல மக்கள், இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தானே போர்டு வைக்க சொல்கிறோம். இப்போ ஏன் இவ்வளோ 3 வருஷமா என்னங்க பண்ணுறீங்க வைக்காம? 3 வருஷமா அந்த வேலை இது ரொம்ப சின்ன வேலைங்க. பாம்பு கடிக்க நாய் கடிக்க மருந்து இங்கே கிடைக்கணும் ஒரு சின்ன போர்டு வைக்கிறதுக்காக 3 வருஷம் ஆகுது. லோடிங் டோசஸ் இங்கே கிடைக்குதுங்கிறது எப்படி இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியும்? லோடிங் டோசஸ் இருக்கு, இப்போ பாம்பு கடி மருந்து இருக்கு, நாய்க்கடி மருந்து இருக்கு, எல்லாமே இருக்கு. வெளியில போர்டு வைக்க சொன்னோம்ல, வெளியில ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் உடனே உங்க கண்ட்ரோல் இருக்கிற எல்லா பிஎஸ்சிக்கும் போர்டு இருக்கான்னு பார்த்துட்டு எனக்கு நீங்க வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்து எனக்கு இது அனுப்புங்க. என்ன எவ்வளோ 4 இயர்ஸ் ஆச்சு நீங்க அந்த போர்டு வைக்க சொல்லி எங்க வச்சுக்கீங்க? இங்க வெளியில தெரியற மாதிரி எங்க பாம்பு கடி நாய்க்கடி மருந்து எப்போ திறந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்? 2023 இருந்து. அப்போ அது ஜனங்களுக்கு இங்க இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சின்ன ஃபிளெக்ஸ் வைக்கிறதுக்கு நான் பாம்பு கடிக்கு நாய் கடிக்கு இங்க மருந்து கிடைக்குங்கிற தகவல் எவ்வளவு தெரியணும்ல. நீங்க டப்பால வச்சிருந்தா ஃப்ரீசர்ல வச்சிருந்தா தெரியும். அது பேலன்ஸ் போட்டு வைக்கிறீங்க, மருந்து வச்சிருக்கீங்க, ஃப்ரீசர்ல வச்சிருக்கீங்க, சேஃப்டியா வச்சிருக்கீங்க, தப்பு இல்லை. வெளியில ஜனங்களுக்கு தெரியணும்ல, அது புரியுது. அது தெரியணும்னு சொல்லி எத்தனை விஷயத்துக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 4 வருஷமா இருக்கிறீங்க. லோடிங் டோசஸ் எவ்வளவு பேர் வந்து பயன்படுத்துறாங்க அந்த டீட்டெயிலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுவரைக்கும் எவ்வளவு பேர் வாங்கிட்டாங்க தெரியாது, எதுவும் தெரியாது. எல்லாம் போர்டு வைங்க சார். கண்ணமங்கலம் தமிழ் இந்த கட்டடமா நீங்க திறக்கிறோம்பா? சித்த மருத்துவ கட்டடத்துல இருக்கு. சித்த மருத்துவ கட்டடம் 6 கட்டடத்துல இருந்து வருது. பேனர் வைக்கணும்ல, ஆஸ்பத்திரி காரணம் அவங்க ஊராட்சி தலைவர் வெளியில் வைக்கிறாங்க. நீங்க இங்க அது பண்ணணுமா? இல்லை என்ன இப்படி இருக்கீங்க? ஒரு நிர்வாகம்னா இல்லைங்க, அது கரெக்டே வரீங்க வந்தீங்க நிறைய வந்தீங்க, அதெல்லாம் இது எதுவுமே பேசிக் எதுவுமே பண்ணலையா? பாம்புக்கடி பேனர் வைக்கல, இதயம் பாதுகாப்பு இதயம் காப்பு பேனர் வைக்கல, பில்டிங் சிஎம் இருக்கு. இங்கே இந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஒரு போர்டு வைக்கணுமா இல்லையா? முதலமைச்சர் இது கட்டடத்தை